சென்னையின் மிக முக்கியமான அடையாளமாக திகழக்கூடிய அண்ணா சாலை, சேப்பாக்கம், மகாகவி பாரதியார் வாழ்ந்த கடைசி இல்லம் மற்றும் பார்த்தசாரதி கோயில், அந்த காயிதே நினைவிடம் உள்ளிட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அடங்கிய இடம். வாலாஜா சாலை, பாரதி சாலை, ஐசவ் சாலை, ட்ரிப்ளிகன் ஹைரோடு சாலை, பெசன்ட் ரோடு என அந்த பகுதிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள் மற்றும் இல்லங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவையும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள் அடங்கக்கூடிய பகுதி. அதை ஒட்டி மீனவர்கள், மேலும் அந்த பகுதியில் உள்ள 2-3 மீசாப்பேட் மார்க்கெட் மற்றும் அந்த ஜாம்பஜார் மார்க்கெட் என அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள அந்த முக்கியமான 2 சந்தை பகுதிகளும் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சென்னையின் மிக முக்கியமான அடையாளமாகவும் மைய பகுதியிலும் அமைந்துள்ள அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வேட்பாளராக பல முறை மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அங்கு 2 முறைக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல அங்கு ஜே.என். பழகன் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போது உதயநிதி ஸ்டாலின் 2வது முறையாக அங்கு போட்டியிடுகிறார். தொடர்ந்து அங்கு திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற்று வரக்கூடிய நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் அவரது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யக்கூடிய அந்த பகுதியை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் என்றாலே அந்த கிரிக்கெட் மைதானம் மற்றும் மக்கள் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த சேப்பாக்கம் இல்லம், அது தவிர பத்திரிகையாளர் மன்றம், பிரஸ் கிளப், ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு ஆகியவை அமைந்துள்ள பகுதியும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குள் தான் அது அடங்கி இருக்கிறது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானமும் மிகுந்த ஒரு முக்கியத்துவம். உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் அந்த நடைபெறும் மேட்சுக்காக காட்சிகளையும் போட்டிகளையும் கண்டு ரசித்திருப்பார்கள். இதே போல தமிழகத்தில் மிக முக்கியமான கவிஞராக மகாகவி பாரதியார் வாழ்ந்த நினைவிடமும் அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் அமைந்திருக்கிறது. இதே போல கண்ணியமிக்க காயிதே நினைவிடம் அமைந்துள்ள தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம் என்றாலே அது அந்த கிரிக்கெட் மைதானத்தையும், திருவல்லிக்கேணி என்றால் அது ஒரு பேச்சலர்ஸ் பாரடைஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அது வேலை தேடி வருவோர், மாணவர்கள், இளைஞர்களின் மிக முக்கியமான ஒரு சொர்க்கமாக கருதக்கூடிய பகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியும் அவருடைய வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி சுகந்தி அந்த சரிபார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும், அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின் அந்த வேட்பு மனுவில் அவரிடம் கையொப்பம் பெறக்கூடிய காட்சி, வேட்பு மனுவில் உள்ள விவரங்கள் சரியாக இருக்கிறதா, பூர்த்தி செய்யப்பட்டதையும் அந்த தேர்தல் அலுவலர் சரிபார்க்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அண்மையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்த டி. செல்வம் உள்ளிட்டோர் அங்கு களத்தில் இருக்கிறார்கள். இதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் அங்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் இன்று வேட்பு மனுவை உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேர்தல் நடத்தும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலர் சுகந்தியிடம் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் அந்த சான்றுகள் மற்றும் படிவங்களில் உள்ள அம்சங்களை அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அலுவலர்கள் ஆய்வு செய்து சரிபார்க்கும் காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அங்கு MP தயாநிதி மாறன் மற்றும் திமுகவின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்குள் 5 பேருக்கு மேல் செல்லக்கூடாது என்பதால் அங்கு இப்போது அந்த 5 பேர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த 5 பேர் அவரோடு அந்த நிர்வாகிகள் மற்றும் அதை முன்மொழிவோர் மற்றும் வேட்புமனுவை முன்மொழிபவர்கள் மற்றும் அந்த காப்பு தொகையை கட்டுபவர்கள், பொது தொகுதி என்றால் 10,000 ரூபாய், தனி தொகுதி என்றால் 5,000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்பதை ஒட்டி அதற்கான அந்த நிர்வாக நடைமுறைகள் இப்போது பார்க்கப்பட்டு வருகிறது. வேட்புமனுவில் உள்ள அம்சங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சரிபார்க்கும் பணி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக வேட்புமனுவை தாக்கல் செய்து அவர் உறுதிமொழி படிவம் எடுத்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியானது சென்னையின் இதயமான பகுதியில் மக்கள் நெருக்கடி மிகுந்த அடுக்குமாடி குடியிருப்புகள், வாகனங்கள் நிறுத்துவதற்கே இடமில்லாத நெருக்கடி மிகுந்த ஒரு பகுதியாக இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி இருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் மிக முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுவது அந்த பகுதிக்கு வரக்கூடிய வெளியூர் மக்கள் தங்குவதற்கான வசதி வாய்ப்புகள், இன்னும் அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மற்றொன்றுக்கு சற்று கடல் மட்டத்திலிருந்து தாழ்வான பகுதி, மெரினா கடற்கரையிலிருந்து சற்று தாழ்வான பகுதியாக இருப்பதால் அங்கு மழை காலங்களில் தண்ணீர் தேங்குவது ஒரு நீங்காத பிரச்சனையாக பல தெருக்களில், அது திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள அது பெரிய தெருவாக இருந்தாலும் சரி,
பார்த்தசாரதி கோயில் தெருவாக இருந்தாலும் சரி, பாரதி சாலையாக இருந்தாலும் சரி, நீர்சாகப்பேட்டை மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஜாம் மார்க்கெட் பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளுமே அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.